கணைய புற்றுநோய், பேங்க்ரியாட்டிக் கேன்சர், அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அதெல்லாம் எப்படி நமக்கு வெளியே தெரியும் அப்படிங்கிறது. முதல்ல கணையங்கிறது நம்ம வயிற்றுக்கும் பின்னால் முதுகு தண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஆர்கன். ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்சுலின் சுரக்குது தவிர டைஜஷனுக்கு ரொம்ப முக்கியம். சரி, இதில் கேன்சர் வருதான்னு நமக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம், இல்லை தெரிஞ்சுக்கலாம், இல்லை உடனே பார்க்கணும் அப்படிங்கிறது எப்படின்னா, முதல்ல வரும்போது எல்லா கேன்சருக்கும் உள்ள மாதிரி முதல்ல வந்து அன்எக்ஸ்பிளைன்டு வெயிட் லாஸ், காரணமே இல்லாமல் வெயிட் குறையிறது. அடுத்தது பசியே இல்லாமல் இருக்கிறது. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். இது நம்பர் 1. அடுத்தது பார்த்திங்கன்னா வயிற்று வலி. ஸோ வலி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இங்கே ஆரம்பித்து நடு முதுகில் எலும்பெல்லாம் நல்லா வலி கொடுக்கலாம். இதுமே வரலாம். அடுத்தது மஞ்சக்காமாலை, ஜாண்டிஸ். ஸோ அந்த ஜாண்டிஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், உங்களுக்கு வந்து இது அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் அப்படிங்கிற மாதிரி டைப்பில் இருக்கும். ஸோ யூரின் வந்து ரொம்ப டார்க்காக போகும், அரிப்பு இருக்கலாம், ஸ்கின்னெல்லாம் போட்டு மஞ்சக்காமாலையோடு சேர்ந்து அரிப்பு இருக்கிறது, மோஷன் வந்து வெள்ளையாக போகிறது. ஜாண்டிஸ் மஞ்சக்காமாலை இருந்து மோஷன் வந்து ரொம்ப பேல் வெள்ளையாக போகிற மாதிரி, இல்லை சாம்பல் கலரில் போகிற மாதிரி இருக்கலாம். இது தவிர சம்டைம்ஸ் மோஷனில் பிளட்டு வர்றது, மோஷன் கருப்பாக போகிறது, இது மாதிரியும் இருக்கலாம். இது தவிர பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு எப்போவுமே வந்து ஒரு சோர்வு, அனீமியா, இது மாதிரி எல்லாமே இருக்கலாம். இது எல்லா கேன்சரில் இருந்தாலும் இதில் வந்து ஒரு முக்கியமாக இருக்கலாம். இது தவிர தொப்புள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன கட்டிமே இருந்தாலும் ஒரு நோடு மாதிரி சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கலாம். இல்லை உள்ளங்கை கருப்பாக இருக்குது, இல்லை மூஞ்செல்லாம் ரொம்ப கருப்பாகுது, நார்மலாக இருக்கலாம் ரொம்ப டக்குன்னு ரொம்ப ஆஷ் அண்ட் பிளாக்காக மாறுறாங்க, அது மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் அது வந்து பல காரணங்கள் இருந்தாலும் முதல்ல இதை மாதிரி பார்த்துக்கிறது. இந்த வெயிட் லாஸ், பசி இல்லை, இதெல்லாம் இருந்தால் உடனே பார்த்துக்கணும். இதுக்கு கேன்சர் வரதுக்கு முக்கிய காரணம் பேங்க்ரியாஸ்க்கும் ரொம்ப நமக்கு பெருசாக ஏன் ரீசன் தெரியாட்டாலும் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் ஒரு முக்கிய காரணம். ஸோ உங்களுக்கு ஏதாவது இது மாதிரி வெயிட் லாஸ் இருந்து காரணமே இல்லாமல் வெயிட் லாஸ், இல்லை காரணமே இல்லாமல் பசியே இல்லை, மஞ்சக்காமாலையோடு சேர்ந்து அரிப்பு, இது மாதிரி மூஞ்செல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆஷ் அண்ட் பிளாக்காக மாறுறது, இல்லை உள்ளங்கை கருப்பாக மாறுறதுலாம் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் டாக்டரை பார்த்து எக்ஸாமின் பண்ணி சில டெஸ்ட்டுகள் யூஸ்வலாக அவங்க சிடி ஸ்கேன், எண்டோஸ்கோப்பி இது மாதிரிலாம் கேட்டு இந்த பேங்க்ரியாட்டிக் கேன்சரை கண்டுபிடிப்பாங்க. வணக்கம்.